இவங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்தா அதை பூதாகரமாக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா மீடியாவுக்கு நல்ல தீனி, டெய்லி ஒரு விஷயம் உங்களுக்கு வைரலா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் உண்மை. இப்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவோடைய ஒரு விஷயம் பூதாகரமாச்சு. அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் யார் ஸ்கூல்ல போய் அவரை சொற்பொழிவாற்ற யார் அனுமதிச்சா? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் அனுமதிக்காம உள்ள வர முடியுமா? அப்ப யார் அனுமதிச்சாங்க என்ற கேள்வி பலமுறை நாங்க கேட்ட பதில் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகனை பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்து வைரல் ஆச்சு. இது மாதிரி தொடர்ந்து வைரலா போயிட்டு இருக்கே காட்டி இதுல யாருக்கு என்னன்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா ஒரு விஷயம், இதே மகாவிஷ்ணு அன்னைக்கு சொன்னதுக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு? என் ஏரியாவுல நான் இருக்கிற இடத்துல இப்படி சொல்லிட்டு போயிருக்கேன், உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஏன் அதுக்கு எதிர்ப்பு யாரு கிளப்பல? அதுவும் அவமரியாதை தானே. அதுவும் ஒரு என்ன சொல்றாங்க இன்னைக்கு திமுக பினான்ஸ் மினிஸ்டர் மிரட்டும் தோணியில அடிப்பணிய வச்சிருக்காங்க. அன்பில் மகேஷ் செஞ்சது என்ன அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன்.